2018 சேர்ந்தவங்க இருக்காங்க. அப்படி தொடர்ச்சியா ஒவ்வொரு வருஷமா ஒரு புதுசா ஒருத்தர் வந்துட்டே இருப்பாங்க. வேலைக்கு ஏற்றால் போல் இந்த ஆட்சி நமக்கு கிட்ட முடியாது. ஒரு 20,000 பேருக்கு பக்கமா இருக்கும் சார். 20,000 பேர் தான் இருக்கும். மூன்றாவது அரசாங்கமும் இன்னைக்கு பண்ணல. மூன்றாவது அரசு அமைந்துமே இந்த அரசு எங்களுக்காக போராடிட்டு இருக்காங்க. பல கட்ட போராட்டங்கள் எங்க கோரிக்கையை ஏற்று. ஆமா சார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு 20,000 காலி பணியிடங்கள் நிரப்புவதாக அறிவிச்சிட்டாரு. 9,000 எடுத்ததுக்கே இன்னைக்கு 8 வருஷம் 7 வருஷம் ஆயிடுச்சு. ஒண்ணு இல்ல, இங்க இருக்கிற பாக்குறீங்கல்ல, இவர் இன்னைக்கு 50 வயசு ஆகுது. இன்னும் 10 வருஷமாச்சு 60 வருஷம் ஆயிடுச்சுலாம். எப்படி பணி நிரப்புவாங்க? இன்னைக்கு 20,000 பேர் போடுறாங்க. அப்படிங்கும்போது மறுபடியும் காலி பணியிடங்கள் இருப்பதற்கு இன்னும் 10 வருஷத்துக்கு மேல ஆயிடும். அப்ப அவங்க வெளியே போயிருவார் இல்லைங்களா? நாம என்ன கேட்கிறோம்? அந்த சம்பளத்தையாவது நேரடியா கொடுங்க, படிப்படியா பண்ணிடணும். நம்ம வந்து கேட்கறது நிரந்தர வேலை கூட கேட்கல. நிரந்தர வேலை தர முடியாதுங்கிறீங்களா? சரி, அந்த சம்பளத்தை நேரடியா கொடுங்க. இதெல்லாம் வாரியத்துக்கு ஆண்டிற்கு 100 கோடி 200 கோடி மிச்சம் ஆகும் சார். ஒப்பந்த முறையில் பல ஊழல் நடந்துட்டு இருக்குது. அத்தனை மின்சாரத்துறை அமைச்சர் நான் கொடுத்திருக்கேன். சரிங்களா? இரும்பு கம்பங்கள் காணாம போயிட்டு இருக்குது. கோடிக்கணக்கான மதிப்புள்ள காப்பர் வயர்கள் கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் வயருக்கு பதிலாக காப்பர் வயர்கள் போட்டிருக்காங்க. நான் இப்ப எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்கேன். ஆதியை போட்டிருக்கேன். 11 மாவட்ட சிஇக்கும் போட்டிருக்கேன் நானு. ஏன்னா கடல் இது மின்சாரத்துறை கடல். மின் கம்பங்கள் இன்னைக்கு ஊழல் நடக்கு. மின் கம்பங்கள் சார் காலங்காலமா நடந்துருக்குது. எல்லா அரசாங்கங்களும் காலத்திலையும் நடந்துட்டு இருக்குது. 2 ஆட்சியில மாறி வராங்க சார். 2 ஆட்சி நடந்துதான் இருக்கு. இது 3 ஆட்சியிலே தொடருது. 3 ஆட்சியிலே தொடர்கிறது. அதை தான் நாங்க தடுக்க சொல்றோம். அவங்க வீட்டுல ஆட்டுக்குட்டாயா மாட்டுக்குட்டாயா இருக்குது இன்னைக்கு. இதுக்கெல்லாம் கேள்வியே கிடையாது. அவ்வளவு இருக்குது. இப்ப ஒரு டெண்டர் ரேட் போட் பண்றாங்கன்னா நெகோசியேஷனை கேட்க மாட்டாங்க. ஒரு பிரைவேட் கம்பெனி நெகோசியேஷன் கேட்பாங்க. ஒரு டெண்டர் ரேட் போட இதுல இருந்து கம்மியா போடுன்ட்டு. ஆனா அவங்க அப்படி இல்ல. 10 ரூபாய்க்கு போற டெண்டர் 100 ரூபாய்க்கு கூட அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே ரேட்டு ஒரே ஒப்பந்தம் இருக்கு போகுது. எப்படி 20 ஆண்டுகளும் ஒரே ஒப்பந்தம் தான் வேலை செய்ய முடியுமா? அதுக்கு ஆஃப்லைன் டெண்டர் முறைன்னு வச்சு போட்டாங்க. ஒவ்வொரு பில்லுக்கும் காசு, ஒவ்வொரு பில்லுக்கு காசு வாங்குறாங்க. ஒப்பந்ததாரர்கிட்ட காசு வாங்குறாங்க. இப்படி எல்லாம் லஞ்சத்துல தான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு தொழிலாளி போராட்டம் நடத்திட்டு இருக்கான். வேலைக்கு வரியா இல்லையான்னு மிரட்டுறா ஒரு அதிகாரி. சார் இத்தனை வருஷமா வேலை பார்க்கறோம், ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க சார்னா வெளியே போய் யாரே தெரியாதுங்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய குற்றம். தமிழானா பிறந்ததே நமக்கு ஒரு அடையாளம் தானே. நாங்க என்ன அடையாளம்? தமிழக மக்களை காக்க வேண்டியது அரசு தானே. இந்த வாரியத்துல வேலை பார்க்கறான், அவனுக்கு அனுபவம் இருக்குது, அவனுக்கு அந்த வேலையை தரலாம். இல்ல வேலை தர முடியல, இப்போதைக்கு சம்பளத்தை கொடுங்க. பாரம்பரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா காலங்காலமா ஒவ்வொருத்தரும் டிசிஎல் மஸ்தூர் ஹெல்பர் இப்படிதான் வந்தாங்க. அனுபவம் மிக்க அந்த தொழிலாளியை மட்டும் தான் பயன்படுத்தினாங்களே தவிர இந்த மாதிரி பரிச்சு வச்சு எடுக்கிறதுக்கு மின்சார வாரியத்தில் வேலை பார்க்கறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அனுபவம் உள்ளவன் தான் வேணும். இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு ஒரு வேலை செய்யணும், எலக்ட்ரிஷியன் தானே கூப்பிடுறீங்க. அந்த மாதிரி தான் மின்சார வாரியத்தில் வேலை பார்க்கணும், அனுபவம் உள்ள தொழிலாளி தான் வேணும். ஊதியம் எல்லாம் கிடையாது சார். 6 மாசமா சம்பளம் தர மின்சாரத்துறை அமைச்சர் தான் வெள்ளையர்களுக்கு சொன்னாரு சார். அவங்க பார்த்து 300 ரூபாய் கொடுப்பாங்க, 400 ரூபாய் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா பில் வரப்ப தான் கொடுப்பாங்க. 6 மாசம் டைம் பில் வருதுன்னா அப்ப கொடுப்பாங்க. நீ எடுத்துக்கலாம். நம்ம இந்த வேலை கொடுப்பாங்கன்னா நம்ம தொழிலாளி போறோம். வந்து சம்பளத்தை நம்பி புதுசா போகிறது கிடையாது. ஆமா, அவன் வந்து என்னன்னா டெய்லி சம்பளம், வேலைக்கு போனா சம்பளம் உண்டு. அது 6 மாசம் கழிச்சு கொடுப்பாங்க. இது வந்து ரூல்ஸ் எல்லாம் நம்ம கேட்க முடியாது. வேலை வரும், அந்த வேலை வாங்கிடலாங்கிற ஒரு எண்ணத்தை நோக்கி தான் அவன் சம்பளம் வேலை பார்க்கறான். எப்படி சம்பளம் வேலை பார்க்க கேட்பீங்க. இதை நோக்கி தான் அவன் போறான். ஏன்னா இவன் எவ்வளவு சம்பளம் வாங்கணும் அதிகாரிகிட்ட எந்த ஒரு லிஸ்டுமே இல்லையே. ஒரு லேபர் ஆபீசர் பார்க்கணுமா இல்லையா? கொத்தரிமை தானே அதுதானே. என்ன ஒரு மக்கள் வந்து தொழிலாளி வாங்கினா இல்லையான்னு பார்க்கறது லேபர் ஆபீசர் தான் பார்க்கணும். அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது அரசு தானே. இன்றளவும் அந்த தொழிலாளிக்கு உண்டான நிரந்தர சம்பளம், அவங்க சேலரி அக்கௌண்ட் எதுவுமே கிடையாது. இவங்க பாக்குறது இல்ல. அவங்க வேலை முடிஞ்சா சரி, அவ்வளவுதான். மின்சாரத்துல என்ன முறைகேடு கேட்டீங்க சார். இப்ப ஒரு கம்பெனி நடத்துக்கு நீங்க போயிட்டு எனக்கு எங்க வீட்டுக்கு ஒரு சர்வீஸ் வேணும்னு கேக்குறீங்க. இப்ப ஒரு சிங்கிள் பேஸ் சர்வீஸ் வாங்கினா 5000 6000 ரூபாய் வரும். நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா உனக்கு கம்மம் போறதா இருந்தாலும் சரி, எது போறதா இருந்தாலும் சரி, மொத்தமா அரசு தான் ஏற்கணும். ஆனா அப்படி கிடையாது. அவருக்கு ஒரு 5000, இவருக்கு ஒரு 2000 அப்படின்னு கொடுக்கணும். ஏஐக்கு 2000 கொடுக்கணும், 5000 கொடுக்கணும். அதுக்கப்புறம் அளக்க போறவங்களுக்கு காசு தரணும். இப்படி மக்கள்கிட்ட அந்த காசு வாங்குவாங்க. இதை விட ஒரு பெரிய முறைகேடு இருக்குது. தமிழ்நாட்டில் தொழிலாளி ஏமாற்றி ஏஐங்கள கன்சியூமர் காசு வாங்கிப்பாங்க. இப்ப நீங்க கவனிக்கிறீங்களா, 5 பேர் வரமா, அவனுக்கு சம்பளம் ஒரு 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனா அது பேப்பர் இருக்கும், அந்த லேபருக்கு உண்டான வேல்யூ போட்டிருப்பாங்க. இந்த வேலை செய்யறதுக்குன்னு கவர்மெண்ட் காசு கொடுக்குது. அதை அந்த ஏஐ அந்த பேப்பரை வச்சு ஏதாவது ஒப்பந்தாரம் கொடுத்துறாங்க. அவங்க பேர்ல பில்ல போட்டுறாங்க. இன்னைக்கு பல பேருக்கு இஎஸ்ஐ பிஎஃப் இல்லாத போனதுக்கு பெரிய காரணம் அதுதான்.
கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மற்றும் சில மாவட்டங்கள் எல்லாம் அந்த பையன் கான்ட்ராக்டுக்காரனா யாருன்னு தெரியாதுன்னா ஏஐ கூட்டு போவாரு, அவங்க சம்பளம் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துருவான். இஎஸ்ஐபி யார் கட்டான்னு எனக்கு தெரியாதுன்னா அப்ப இந்த பேப்பர் யார்கிட்ட போகுது? இப்ப அரசால் நிர்ணயிக்கூடாத தொகை பாத்தீங்கன்னா பப்ளிக் கட்டுறாங்க. ஆனா அதை பப்ளிக்கிட்டையும் வாங்கிக்கிற சம்பளத்தையும் வாங்கிக்கிற பசங்க சம்பளத்தை வாங்கிக்கிற. அப்ப இந்த காசு முழுவதுமாக ஒரு 10,000 ரூபாய் ஒரு வேலை செஞ்சவாதுன்னா அந்த 10,000 அப்படியே எடுத்துட்டு போறாங்க. ஒப்பந்ததாரர்கிட்ட கொடுத்து பில்லை போட்டு 2 ரூபாய் எடுப்பாங்க. ஆக்சுவலாக இது டிஸ்ட்ரிபியூஷன் நடந்த ஊழல் ஜென்ரேஷன் சொல்றேன். இப்போ பவர் பிளான்ட் இருக்குல்ல, வடசென்னை பிளான்ட், மேட்டூர், தூத்துக்குடி, இந்த பவர் பிளான்ட்ல பாத்தீங்கன்னா நிலக்கரியில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. நீங்க கடந்த காலம் பார்த்துருப்பீங்க, இந்த இடி ரயில்லாம் வந்துச்சு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா அதை சொல்ல வரேன். அதுல என்னன்னா ஒண்ணுதான் சார், எங்களுடைய ஊதியத்தை நேரடியாக வழங்கணும். ஏன்னா இந்த போராட்டமானது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இந்த போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். மக்கள் மின்வெட்டால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு 1 மாதம் 2 மாசமா இப்ப எல்லாம் மின்வெட்டு தொடர் மின்வெட்டு நடந்துட்டு இருக்கு. நாங்களும் வேலை நிறுத்த போராட்டத்தில் இருக்கிறோம். சோ இந்த வேலை நிறுத்த போராட்டத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கணும். தமிழக மக்களும் மின்வெட்டிலிருந்து பாதுகாக்கப்படணும். அப்படின்னா தமிழக அரசு எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்களை தினக்கூலி அடிப்படையில் பணி நியமனம் செய்ய வேண்டும். படிப்படியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். நாங்கள் நேரடி நியமனம் கேட்கவில்லை. இந்த கோரிக்கை 2 தான். இது தமிழக அரசு அழைத்து பேசினால் இந்த போராட்டம் வாபஸ் பெறும். இல்லை என்றால் இன்றைக்கு 25 மாவட்டங்களை தொடர்கின்ற வேலைநிறுத்த போராட்டம் மீண்டும் பாத்தீங்கன்னா 38 மாவட்டமும் இன்னும் அதிகரிச்சுட்டே போவோம். இப்ப அனல் நிலையங்களில் வருகின்ற 17ஆம் தேதி போராட்டமானது துவங்க உள்ளது. மேட்டூரிலும் தூத்துக்குடியிலும் வடசென்னையிலும் 16ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது. இதனால் பிளான் ட்ரிப் ஆச்சுன்னா டோட்டலா மின்னுடைய கட்டாவும் அபாயமும் இருக்குது. இதை தமிழக அரசு கவனத்தில் இதை சீரியஸா எடுத்துக்கணும்னு நான் கேட்கிறேன். இந்த தொழிலாளிங்க தானே போராட்டம் பண்ணிட்டு போறாங்க, இருக்கிறவங்க வச்சு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது மிக பெரும் தவறு. மக்களையும் கருத்தில் கொள்ளணும், ஒரு தொழிலாளியினுடைய உணர்வையும் கருத்தில் கொள்ளணும், எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்தால் மட்டுமே இந்த போராட்டமானது நிறைவுக்கு வரும் என்பதை நான் தாழ்ந்த பணியுடன் தெரிந்து கொள்கிறேன். இந்த கோரிக்கையை ஏற்றுதான் தமிழக வெற்றி கழகம் எங்களுடன் இணைந்து கடந்த திமுக ஆட்சியை எதிர்த்து கேள்வி கேட்டது. இப்படிப்பட்ட ஒரு தொழிலாளிக்கு உங்களால் ஏன் அவங்க கேட்கக்கூடிய இந்த நியாயமான கோரிக்கையை வழங்க முடியவில்லை என்று இதே தமிழக வெற்றி கழகம் கேள்வி கேட்டது. இன்றும் சொல்கிறோம் சார், நீங்க என்னைக்கு எனக்காக எப்படி ஒரு எங்க உரிமையை மீட்டெடுக்கணும்னு சொல்லி போராடினீங்களே அதே உரிமைதான் இன்று நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்கள். கொடுக்க வேண்டிய இடத்தில் இன்று நீங்கள் தான் இருக்கிறீர்கள். அன்று உங்களால் கொடுக்க முடியவில்லை, ஆனால் இன்று கொடுக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இருந்தும் எங்களை புறக்கணிக்காதீர்கள். இதுதான் எங்களுடைய கடைசி வார்த்தை. ஆக்சுவலா அந்த லெட்டர் பாத்தீங்கன்னா எங்க யூனியன் லெட்டர் பேர்ல முதல்வரை சந்திக்கிறதுக்கு 50 நாட்களுக்கு முன்னாடி ஒரு கடிதம் கொடுத்திருந்தோம். பர்சனல் செக்ரட்டரி மேடம் லட்சுமி பிரியா மேடத்துக்கு லெட்டரை நேரடியாக கொடுத்திருந்தோம். அதுபோக இணைய மெயில் ஐடியிலும் அனுப்பியிருக்கோம். நாங்க கேட்கறது என்னன்னா, முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு 50 நாட்கள் வேணுமா? முதலமைச்சரை சந்திப்பதற்கு 50 நாட்கள் கண்டிப்பாக கால அவகாசம் வேணுமா? இன்னும் எத்தனை நாட்கள் வேணும்னு நான் கேட்கிறோம். இன்னைக்கு ஒரு மெயில் போட்டிருக்கேன். நாங்க என்ன கேட்கிறோம்னா, மின்துறை அமைச்சர் அவசரமா ஒரு கேங்மெண்ட் பணி நியமனத்துக்கு போகக்கூடியனாலதான் நாங்கள் 6 மாத காலம் இந்த அரசுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று நாங்களும் காத்திருந்தோம். ஆனால் இன்று இந்த போட்டத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டதுக்கு காரணம் மின்துறை அமைச்சரின் அறிவிப்பால் தான். அதனாலதான் முதலமைச்சரை சந்திச்சு இந்த விஷயத்தை எடுத்துரைக்கணும், முதலமைச்சரை சந்திக்கணும் சொல்லி 50 நாட்கள் மேல காத்துட்டு இருக்கோம். ஏன் எங்களை முதலமைச்சர் சந்திக்க விட மாட்டீங்க? நாங்க என்ன கேட்கிறோம், இந்த தொழிலாளியோட விஷயத்தை மின்துறை அமைச்சர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப நாங்க அடுத்து யாட்ட போறோம்? சிஎம் எங்களை சந்திச்சு ஒரு 2 நிமிடம் இந்த தொழிலாளர் பிரச்சனை எடுத்துரைக்கணும். இன்னைக்கு நாளை மறுநாள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தயாராகி விட்டார்கள். இதற்கு காரணமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான். ஏன்னா நாங்க போன வாரம் இதே எக்மூர்ல ஒரு 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒன்று கூடி தலைமை செலுத்த மனநிலைக்கு வந்தோம். அன்று முழுதும் போராட்டம் செய்தும் முதல்வர் சந்திக்கவில்லை. ஏன் சந்திக்க மறுக்கிறீங்க? நாங்க என்ன கேட்க போறோம்? 15 தொழிலாளர்களோட வாழ்வாதாரத்துக்காக கேட்கிறோம். உங்க அரசு இன்னும் மழைக்காலம் வரப்போது, அடுத்து மழைக்காலம் வரப்போது, ஒரு புயல் கூட வரலாம். அந்த பணியையும் இந்த ஒப்பந்தத்தை வச்சு செய்ய போறீங்க. இந்த விஷயத்தை சொல்லக்கூட இந்த நாட்டில் ஒரு சுதந்திரம் ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒப்பந்தம் தள்ளப்பட்டிருக்காங்க.